வந்துட்டியா ரேவதி? யார்கிட்டயும் சொல்லாம எங்கடி போன? உன்னை காணாம நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். சாரிக்கா, வீட்லயே இருக்க போர் அடிச்சுது, அதான் கோயிலுக்கு போலான்னு கிளம்பி போனேன். இவ நம்ம ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போகல, பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கா. என்ன ரேவதி, அம்மா சொல்றது உண்மையா? பக்கத்து ஊர் கோயிலுக்கு போயிருந்த? ஆமாக்கா, நம்ம ஊர் கோயிலுக்கு தான் நம்ம அடிக்கடி போறோமே, அதான் ஒரு சேஞ்சுக்கு பக்கத்து ஊர் கோயிலுக்கு போனேன். அம்மா, நீ சொல்லாம கொள்ளாம போயிட்டியா? அதான் நாங்கெல்லாம் பயந்துட்டோம். ஊர் முழுக்க உன்னை தேடாத இடம் இல்லம்மா. உன் கையில போன் வேற இல்லாதனால நாங்கெல்லாம் பதட்டமாயிட்டோம். உன்னதான் வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு போன? டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல, அத காதலியே வாங்கிக்காம உன் இஷ்டத்துக்கு இப்படி போனா எப்படி? ரேவதி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ரோஹிணி, கூட்டிட்டு போ. சரிம்மா, வா ரேவதி. அக்கா, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? சொல்லுமா. கார்த்தின்றது யாரு? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? கார்த்தின்றது யாரு? இப்ப எதுக்கு அது? அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்கம்மா, விஷயம் இருக்கு. கார்த்தின்றது யாரு? இது பாரு, அவனை பத்தி பேசுறது கூட வேஸ்ட். விடு. இல்லம்மா, அந்த கார்த்தியோட அம்மா சிலையை நீங்க தான் திறந்து வச்சிருக்கீங்க. அப்போ கார்த்தி உங்களுக்கு தெரியும் தானே? மாமா, ரேவதி சரியான கேள்வி கேட்டு அத்தைய செம்மையா லாக் பண்ணிட்டா. அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்ப என்ன சின்ன மாப்பிள்ளை பத்தி நல்ல விதமா சொல்ல போற? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி மாப்பிள்ளை மேல வெறுப்பு வர மேல தான் ஏதாவது சொல்லுவா. அத சொல்லுங்க. என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க. இது பாரு, அவனை பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் ஒரு ஃப்ராடு, அயோக்கிய, துரோகி, ஒரு கொலைகார குடும்பத்தை சேர்ந்தவன். நல்லவன் மாதிரி நடிச்சு எல்லாரையும் தாம் பக்கம் இழுக்கிற கேவலமானவன். அவன் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏமா, அவர் அவ்வளவு மோசமான ஆளுனா அப்புறம் எதுக்குமா அவரோட அம்மா சிலையை நீங்க திறந்து வைக்கணும்? அதெல்லாம் அவன் செஞ்ச சதிடி. நானும் அந்த சதியில சிக்கி அவன் சொல்றதை எல்லாம் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவன் என்ன அத்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஏன் கையால அவங்க அம்மா சிலைய திறக்கணும்னு நினைச்சான். நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். ஆனா அவன் தந்திரமா ஏதேதோ பண்ணி சென்ட்ரல் மினிஸ்டர் வர வச்சு அவங்க முன்னாடி என்ன சிலைய திறக்க வச்சுட்டான். நானும் வேற வழி இல்லாம சிலைய திறந்துட்டேன். பாத்தியாரு உங்க அம்மாவை சகலங்களை இப்படி சேர்த்த வாரி இறைக்கிறாங்கன்னு? சகலைய கட்டவன்னு ரேவதி நினைக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, அம்மா சொல்றதெல்லாம் ரேவதி நம்ப மாட்டா. இல்ல, அவன் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவன்னு இப்படி சின்ன சின்னதா ஏதாவது செஞ்சு பெருசா நம்மள பழி வாங்குவான். நாம தான் அதை புரிஞ்சு ஜாக்கிரதையா இருக்கணும். என்னமாமா, அத்தை தமிழ் படம் வில்லி ரேஞ்சுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க. ரேவதிக்கு பழைய ஞாபகம் வர இல்ல. ஒருவேளை அத்தை சொல்றத நம்பிட்டா என்னமாமா பண்றது? இல்ல மாப்பிள்ள, ஈஸ்வரி சொல்ற எல்லாத்தையும் ரேவதி நம்ப மாட்டா. பக்கத்து உள்ள எல்லாரும் சின்ன மாப்பிள்ளை நல்லவன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாலா இல்லையா? ஆமா, கேட்டாலே. அதோட அவர் கெட்டவரா இருந்தா என்னையே காப்பாத்தினார்னு கேட்டாலா இல்லையா? கேட்டாலே. அதனால ஈஸ்வரி சொல்ற எல்லா பொய்யையும் ரேவதி நம்ப மாட்டா. அப்பாடா, எப்படியே மாமா அத்தை சொல்ற பொய்ய ரேவதி நம்பாம இருந்தா ஐ எம் வெரி ஹாப்பி. மாப்ள, அத்தை, நீங்க கடைவீதிக்கு போய் ஒரு நல்ல பொக்கேவா வாங்கிட்டு வாங்க. பொக்கேவா? என்னத்த திடீர்னு பொக்கே வாங்கிட்டு சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க, அதுக்கு தான் நான் பொக்கே வாங்கிட்டு வர சொல்றேன். கெஸ்டா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். என்னோட தூரத்து உறவு சூரியகலா. சூரியகலாவா? அவ இப்ப வரப்போறா, அதுக்கு தான் பொக்கே வாங்கிட்டு வர சொன்னேன். ஏற்கனவே சந்திரகலான்னு ஒருத்தவங்க இருந்து சாவடிக்கிறாங்க, இப்ப சூரியகலான்னு இன்னொருத்தவங்க வராங்களா? இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே.
வாக்கலா. ம். தேங்க்யூ மேடம். எப்படி இருக்க? உன்னை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. அப்பப்போ போன்ல பேசிக்கிறதோட சரி. நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நானும் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேடம். என்னது இது மேடம் மேடம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு அத்தை முறை வேணும், அதனால அத்தைன்னு கூப்பிடு. அதுக்கு இல்ல மேடம். மேடம்னு கூப்பிட்டா ரொம்ப அந்நியமா இருக்கும், அத்தைன்னு கூப்பிட்டா மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதனால நீ அத்தைன்னு கூப்பிடு. சரிங்க அத்தை. வா உள்ள போலாம். ம். அத்தை, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஊர் தலைவர் ஆயிட்டு நிறைய நல்லது செய்றீங்க போல. அந்த தலைவர் பதவியில இருந்துகிட்டு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களே, அது என்னது? ரொம்ப நாளா நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம நெருங்கின சொந்தமாகணும்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, அதுக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்கலா, உன் அண்ணனுக்கும் என் 2வது பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ரேவதி வாழ்க்கையில சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை நான் தான். நீங்க ரொம்ப விவரமானவங்க, ரொம்ப தெளிவா எந்த முடிவையும் எடுக்கிறவங்க. உங்களையே ஒருத்தன் ஏமாத்தி இருக்கானா, அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். யாரத்தான் அவன்? இரு காமிக்கிறேன்.